अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वल्आक़िबतु लिल्मुत्तक़ीन अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन अल्लज़ी कुरिनतिल बरकतु बिदातिही व मुहय्या व तअत्तरतिल अवालिमु बिज़िक्रिही व रिया। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா ரமலானில் என்னென்ன ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் வழங்குகிறானோ அதை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. லைலத்துல் கதரை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அல்லாஹினுடைய பிரியத்திற்குரிய அடியாராக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் ஆக்குவானாக. எதிரிகளின் தீங்குகளை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, வியாபார ஸ்தலங்களை, வீடுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய இறுதி நாளில் அற்புதமான ஒரு உரை ஒன்றை நிகழ்த்தினார்கள். ரமலான் மாதம் எப்படிப்பட்டது, அதை நாம் எப்படி மதிக்க வேண்டும், அது எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் புரிந்தால்தான் நாம் அந்த அளவுக்கு நாம் அமல் செய்வதற்கு ஆர்வம் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத அலல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்குன், மகத்துவமான மாதம் உங்களை நோக்கி வருகிறது. ஷஹ்ருன் அதீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். அலீம் என்கிற வார்த்தை இருக்கிறதே, அது மிக பிரம்மாண்டமானதை எடுத்துக்கொள்ளும். சாதாரணமாக நாம் எதை பெரியது என்று சொல்கிறோமோ அதைவிட ஆக பெரியதை, அதைவிடவும் மிக பிரம்மாண்டமானத ஒரு பொருளுக்குத்தான் அலீம் என்பதை நாம் அரபிகள் பயன்படுத்துவார்கள். அந்த அலீம் என்பது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மகத்துவத்தை குறித்து, தன்னுடைய சிஃபத்துகளை குறித்து ஆயத்துல் குர்சியில் சொல்லுகிற போது அதனுடைய கடைசியில் தன்னை அலீம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன், மிகவும் கண்ணியமானவன் என்பதை அல்லாஹ் தன்னை குறித்து சொல்லி காட்டுகிறான். அவனுக்கு சிறு தூக்கம் கூட இல்லை. அவன் தூக்கமில்லாமல் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு கியாமத் நாள் வரைக்கும் அவன் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். அப்படி என்று சொன்னால் அவனுடைய மகத்துவத்தை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும். அல்லாஹினுடைய சிஃபத்துகள் ஒவ்வொன்றும் மிகவும் பிரம்மாண்டமானவை, மகத்துவம் மிக்கது. அவனுடைய ரஹ்மத், அவனுடைய மக்ஃபிரத், அவனுடைய ரிஸ்குடைய தன்மை எல்லாம் அதீமானது, ரொம்ப பிரம்மாண்டமானது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை குறித்து அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம்,
நபி அவர்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறார்கள். அலீம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். நபி அவர்கள் யார் எதை கேட்டாலும் அவர்கள் கொடுக்காமல் இருந்ததில்லை. இல்லை என்று அவர்கள் சொல்லி அனுப்பியதே கிடையாது. யார் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு பதிலளிப்பார்கள். சாதாரண ஒரு மனிதர் வந்து கூப்பிட்டாலும், விவரமில்லாதவர் வந்து ஒருவர் கூப்பிட்டாலும் அதற்கும் பதிலளித்திருக்கிறார்கள் நபி அவர்கள். சாதாரணமாக நம்மை யாராவது கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் யாரு கூப்பிட்றாங்கன்னு பார்ப்போம், எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு நாம் பார்ப்போம். அதை பார்த்துத்தான் நாம் அந்த விஷயத்திற்கு போகலாமா வேணாமா என்று முடிவு செய்வோம். ஒரு பைத்தியக்கார பெண்மணி, அறிவில் குறைபாடுள்ள ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மசாயில் கேட்பதற்கு, ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு நபியிடத்திலே, நபி அவர்களை நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டும். அந்த பெண்மணி அழைத்து கொண்டு ஒரு தெருவிற்கு வருகிறார். வந்து நபியிடத்திலே மசாயில் கேட்கிறார். நபி அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த பெண்மணிக்குண்டான பதிலை சொல்லிவிட்டார்கள். யார் கூப்பிட்டாலும் பதிலளிப்பார்கள் நபி அவர்கள். எனவே அந்த வார்த்தையை அலீம் என்பதை, நபி அவர்கள் மகத்தான நற்குணமுடையவர்கள் என்பதை குர்ஆன் சொல்லித் தருகிறது. இன்னக லஅலா குலுகின் அதீம். அதே போன்று குர்ஆனை அல்லாஹ் அலீம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் இருக்கிறதே அது சாதாரணமானது கிடையாது. மக்காவாசிகள் சஃபா மலையை தங்கமாக ஆக்கி கொடு என்று துஆ கேட்டான். அல்லாஹ் சொன்னான், நான் உங்களுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறேனே, அதைவிடவும் மிகவும் மகத்தானதை நான் கொடுத்திருக்கிறேன். சஃபா மலை எவ்வளவு பெரியது, அது தங்கமாக மாற்றினால் எவ்வளவு காலம் நிம்மதியாக வாழலாம். அவர்கள் அதை கேட்டபோது அல்லாஹ் பதிலளிக்கிறான், அவலம் யக்ஃபீஹிம் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம். ஓதப்படக்கூடிய கிதாபை நாம் உங்களுக்கு இறக்கவில்லையா என்பதை அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது, வலகத ஆத்தைனாக சபஅம் மினல் மதானி வல் குர்ஆனல் அதீம். குர்ஆன் மகத்துவமானது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் மகத்துவமானவன், நபி அவர்கள் மகத்துவமானவர்கள், குர்ஆன் மகத்துவமானது. அந்த அடிப்படையில் ரமலான் மாதம் என்பது சாதாரணமான மாதம் கிடையாது. அது மகத்துவங்கள் நிறைந்த மாதம். ஷஹ்ருன் அதீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இந்த ரமலான் மாதத்தில் தான் இருக்கிறது. ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீலத்துன். இந்த மாதத்தில் நோன்பு வைப்பது கடமை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பு எப்படி கடமையாக ஆனதோ அதே போல நோன்பு கடமை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் ஒருவர் ஃபமன் ஷஹித மின்கும் உஸ்ஸஹர ஃபல்யஸும்ஹு. யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறையில் தெளிவுபடுத்துகிறான். எனவே இது நோன்பிற்குரிய மாதம். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள் இந்த மாதத்தினுடைய கண்ணியம் குறித்து. ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் 70 ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை. மற்ற மாதத்தில் இவ்வளவு நன்மை கிடைக்காது. இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை புரிய வேண்டும். சாதாரணமாக நாம் கடந்துவிடக்கூடாது. ரமலான் மாதம் என்பது மகத்துவம் நிறைந்த மாதம். ஷஹ்ருன் அதீமுன், ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத் பொருந்திய மாதம். ஒரு நஃபிலை நிறைவேற்றினால் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே நாம் எந்த அளவுக்கு நஃபிலான இபாதத்துகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு நஃபிலை கூட விடக்கூடாது. ஒரு ஃபர்லை கூட நாம் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் நான் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுவேன். ஒரு நஃபிலை கூட, ஒரு சுன்னத்தை கூட நான் விடமாட்டேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு நன்மையை இந்த மாதத்தில் தருகிறான். அது மட்டுமல்ல, நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலியமான நபிமொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்படியில் ஏறுகிற போது ஆமீன் சொல்லிக்கொண்டே ஏறினார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க,
வழக்கத்திற்கு மாற்றமாக நீங்கள் ஆமீன் சொல்லிக்கொண்டே ஏறினீங்களே, என்ன காரணம்? யார் ஒருவர் ரமலானை அடைந்தும் மகுபிரத்தை பெறவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். எனவே ரமலான் மாதம் மகுபிரத்தை நாம் அதிகம் தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக மகுபிரத் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். 24 மணி நேரமும் தயாராக இருக்கிறான். பகலில் மட்டுமல்ல, இரவு முழுவதும் எந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக யார் பெற்றோரை அடைந்தும் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்காமல் யார் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை யார் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன். மூன்றாவதாக சொன்னார்கள், என் பெயரை கேட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் மீது நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக சொன்னார். எனவே இப்படிப்பட்ட இந்த பாக்கியமான ரமலான் மாதம் நாம் அடைய இருக்கிறோம். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதிகமாக, கணக்கில்லாமல் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளி துஆ இருக்கிறதே அது மறுக்கவே படாது. லா ஸலாஸத்துன் லா துரத்து தஅவத்துஹும் அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திரு. நோன்பாளி நோன்பு திறக்கும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்றுக்கொண்டே இருக்கிறான். எந்த நேரமும் கிடையாது. ரமலான் மாதத்தில் இந்த நேரத்தில் தான் துஆ செய்யணும் கிடையாது. எந்த நேரத்தில் துஆ செய்தாலும் அல்லாஹ் கபூலாக்குவார். குறிப்பாக பகலுடைய காலம், பகல் காலத்தில் நோன்பு திறக்கும் வரைக்கும் நோன்பாளி துஆ கபூலாகும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நாம் அதிகமாக தான தர்மம் செய்ய வேண்டும். ஜகாத்துகள், சதகாக்கள் கணக்கிட்டு நாம் அதிகமாக கொடுக்க வேண்டும். யார் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதே அளவிற்கு உண்டான நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார், நன்மையை குறைக்காமல். எனவே நாம் முடிந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தினர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள், நம்முடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய ஏழைகள், நம்முடைய அண்டை வீட்டார்கள், மஹல்லாவாசிகள், அவர்களை யார் என்று கணக்கெடுத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபி கேட்டாங்க, கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு பேரித்தம்பழம் கொடுத்தாலும் அந்த நன்மை கிடைக்கும். ஒரே ஒரு மிடர் தண்ணீரை நீ குடிப்பதற்கு கொடுத்தாலும் அந்த நன்மை கிடைக்கும். ஒரே ஒரு மிடர் பாலை கொடுத்தாலும் உனக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். எனவே நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நோன்பாளிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஏராளமான நன்மை அல்லாஹ் தருகிறான். அது மட்டுமல்ல, சஹருடைய நேரம் இருக்கிறது, ரொம்பவும் மகத்துவம் நிறைந்தது. நாம் முன்கூட்டியே, இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் இரவு என்ன செய்வாங்க, லேட்டாக படுக்கிறதுனால 11 மணி 12 மணி 1 மணி சாப்பிட்டு படுத்தரலாம், ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுறாங்க, சஹரு நேரத்தில் சாப்பிடுவதை பெரும்பாலான நபர்கள் தவிர்த்து கொள்கிறார்கள். சஹருடைய நேரம் என்பது பரக்கத் பொருந்திய நேரம். சஹருடைய உணவு அது பரக்கத்திற்குரிய உணவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சஹருடைய நேரத்தில் ஒரு மிடர் தண்ணீராவது குடித்துக் கொள்ளுங்கள். அந்த நேரம் பரக்கத்தான நேரம், உணவு பரக்கத்தான, அல்லாஹ் தஆலா உணவில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். சஹருடைய நேரத்திலே இன்றைக்கு பெரும்பாலான சேனல்களில் என்ன செய்யப்படும், பயான் என்ன செய்யப்படும், சஹருடைய நேரத்தில் தான் ஒளிபரப்பு செய்யப்படும். அது பயான் கேட்பதற்குண்டான நேரம் இல்லை, அது இஸ்திக்ஃபாருடைய நேரம். அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை குறித்து திருக்குர்ஆனில் பேசுகிறார், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே அந்த நேரம் பயான் கேட்பதற்குண்டான நேரம் கிடையாது. தஹஜ்ஜத் தொழுக வேண்டும். தஹஜ்ஜத் தொழுகுவதற்கு ஒரு மாதம் முழுவதும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இதைவிடவும் மிகவும் இலகுவான வழி வேறு எதுவும் கிடையாது.
தஹஜ்ஜத் குறைந்தபட்சம் 2 ரக்காத்தாவது தொழுக வேண்டும். தஹஜ்ஜத் தொழுக வேண்டும். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து விட்டுத்தான் நாம் சஹர் செய்யணும். சஹரை பிற்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான 2 விஷயங்கள். சஹரை பிற்படுத்தி செய்யணும். 3 மணிக்கே சாப்பிடக்கூடாது. சஹருடைய நேரம் 5 மணிக்கு 4:55க்கு முடியும். 4:55 5 மணிக்கு முடியுதுன்னா நம்ம 4:30 மணி அப்படி சாப்பிடுவது. சஹருடைய நேரத்தை பிற்படுத்தி சாப்பிடுவது அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று சொன்னார்கள். என்ன செய்வாங்க, சில பேர் 2 மணிக்கு 3 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. சஹரை பிற்படுத்த வேண்டும். இஃப்தாரை அதனுடைய நேரம் வந்தவனே திறந்துடணும். சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, நம்முடைய கொள்கைக்கு மாற்றமாக இருப்பவர்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே திறந்துடுவாங்க. அப்படி திறந்தாலும் நோன்பு முறிந்து விடும். இஃப்தாருடைய நேரம் வந்து அதன் பிறகு நோன்பு என்ன செய்யக்கூடாது, நோன்பு திறக்காமல் பிற்படுத்தக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஃப்தாருடைய நேரம் வந்து விட்டால் உடனே நோன்பு திறந்தார். இஃப்தாருடைய நேரம் வந்துட்டால் உடனடியாக நோன்பு திற வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு பிரியமானது. இஃப்தாரை சீக்கிரமாக திறக்கணும். அதாவது நேரம் வந்த பிறகு. சில மாற்றார்கள் என்ன செய்வாங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே திறந்துடுவாங்க. அதுபோல் என்ன செஞ்சிடக்கூடாது, முன்கூட்டி திறக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது அல்லாஹ்வுக்கு பிரியமானது நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறான். குறிப்பாக இந்த ரமதானுடைய காலம் இருக்கிறதே, ரொம்பவும் மகத்துவம் நிறைந்த காலம். சஹருடைய நேரத்தில் சஹர் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்காக வேண்டி சலாம் சொல்கிறாங்க, சலவாத்து சொல்கிறாங்க. எனவே சஹருடைய நேரம் ஒரு பரக்கத் பொருந்திய நேரம். அந்த நேரத்தை நாம் வீணடித்து கூட வரக்கூடாது. எந்த அளவுக்கு ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னோம்னா, ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா 1க்கு 10ஆக 100ஆக 70ஆக 700ஆக அல்லாஹ் எவ்வளவு அதிகமாக்கி தருவானோ அவ்வளவு தருவான். ரமலானுடைய காலம் ஒவ்வொரு வினாடியும் பரக்கத்தானது, ஒவ்வொரு வினாடியும். எனவே நாம் நேரங்களை வீணாக்காமல் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்புகள் செய்ய வேண்டிய 4 அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 4 அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டிய அமல். மூன்றாவதாக சுகுணத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வக்திலையும் கேட்கணும். ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் அல்லாஹ்விடத்தில் சுகுணத்தை கேட்க வேண்டும். நான்காவதாக நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 4 விஷயம் அதிகமாக செய்யுங்கள். ரமலானுடைய காலத்தில் இந்த 4 விஷயத்தை அதிகமாக செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் இந்த ரமலானுடைய காலத்தை ஒவ்வொரு வினாடியும் பரக்கத்தானது, அது மகத்துவம் நிறைந்தது. அதை நாம் வீணாக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை இந்த மாதத்தில் அதிகமாக அல்லாஹ் இறக்குகிறான். வேற எந்த மாதத்திலும் இந்த அளவுக்கு என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை இறக்கவில்லை. கண்ணியமான 4 மாதத்தில் கூட அல்லாஹ் தஆலா இவ்வளவு ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா இறக்கவில்லை. இந்த ரமலானுடைய மாதம் என்பது இந்த அடியார்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் நரகத்திற்கு தகுதியானவர்கள் பல பேரை அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கிறார். எனவே அந்த பட்டியலில் நாம் ஆகணும்னா நம்ம அல்லாஹ்வை துஆ செஞ்சுட்டே இருக்கணும். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு, சொர்க்கத்தை கொடு என்பதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானில் அல்லாஹ் எதை தருகிறானோ அதை அடைந்து கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.